அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திரு அறிவழகன் அவர்கள் பணி ஓய்விற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக நடத்துகிறார் என்பது பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம். எனது பெயர் அறிவழகன். நான் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக மத்திய நூலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். நான் 10/2/1986 ஆண்டு பணியில் அமர்ந்தேன். 31/5/2024 ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பணியில் இருக்கும் நேரம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக 37 ஆண்டுகளாக பல்கலைக்கழக நூலகத்தில் பணியாற்றினேன். மிகவும் திறம்பட பணியாற்றினேன். நல்ல முழு திருப்தியுடன் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அதே போல இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நாளிலும் தினமும் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். பணியில் இருக்கும்போது எப்படி சுறுசுறுப்பாக இருந்தேனே அதே போல இப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் பணியில் இருக்கும்பொழுது நமக்கென்று ஒரு கோட்பாடு இருந்தது. அதாவது காலையில் எழுந்தவுடன் நாம் அலுவலகத்திற்கு போகணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு அலுவலகத்துக்கு போகணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்பி வரணும். பணியில் இருந்தால் நம்ம லீவ் எடுக்கக்குள்ள சொல்லணும், போகணும். அதுபோல் இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு இல்லை. நானே என்னுடைய டெய்லி நான் என்ன வேலை செய்கிறேன் என்பதை நானே முடிவு பண்ணுவேன். எனக்கு அந்த ஒரு நல்ல முழு சுதந்திரம் இருக்கிறது. அதை நான் நல்ல முறையில் அனுபவிக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாரும் ஓய்வு பெற்றவுடன் ஒரு சோர்ந்து விடுவார்கள், கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களோ, அது மாதிரிலாம் இல்லை. நான் ரொம்ப திருப்தியாக முழுமுடன் இருக்கிறேன். அந்த தினமும் வேலை செஞ்ச நினைவாற்றலும் எனக்கு டெய்லி அது அந்த அந்த பணியில் வேலை செய்தனுடைய அந்த என்னென்னலாம் வேலை செஞ்சேங்கிறது அப்பப்போ எனக்கு ஞாபகம் வந்துக்கினே இருக்கும். தற்போது நான் என்ன பண்ணுகிறேன் என்றால், ஓய்வு பெற்ற நாளிலிருந்து காலையில் எழுந்தவுடன் நமது கடற்கரைக்கு உடற்பயிற்சி செய்ய பீச்சுக்கு செல்வேன். காலையில் நடைபயிற்சி கொள்வேன். அதிகாலையில் எழுந்தவுடன் நடைபயிற்சி செய்வேன். பிறகு வீட்டில் உள்ள பசங்கள், பேரப்பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள், அவங்களுடன் கலந்து பேசி அவங்களுக்கான கொஞ்சம் அவங்களுடன் சந்தோஷமாக இருப்பேன். அதற்கு பிறகு நான் நூலகம் செல்வேன். நமது இதில் அரசு நூலகத்துக்கு சென்று, புதுச்சேரி அரசு நூலகம் RR லைப்ரரிக்கு சென்று அங்கு நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். தினசரி பேப்பர்கள் வாசிப்பேன். அப்புறம் என்னோடு பணியாற்றிய மற்றும் அரசிலிருந்து ஓய்வு பெற்ற பணியில் இருக்கும் சிலருடன் கலந்துரையாடுவேன். எனக்கு டெய்லி இப்பொழுது இப்போ நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் பேசின்னு இருப்பேன். அப்புறம் கோவில் ஆன்மீக சுற்றுலா செல்வேன். நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வேன். ஆன்மீக சொற்பொழிவாற்றுவேன். சில கோவில் விசேஷங்களில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவேன். அப்புறம் ஏழை மாணவர்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ எங்கேயாவது போய் செய்வேன். கல்லூரிகளிலும் சில சொற்பொழிவாற்றுவேன். நிறைய என்னுடன் பயின்ற
ஊழியர்கள் அவர்களுடன் கலந்துரையாடுவேன். எனக்கு வந்து ஓய்வு பெற்ற வீட்டில் சும்மா இருக்காமல் சும்மா இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வரல. எந்த நேரமும் நான் ஏதாவது பணியாற்றி கொண்டே இருப்பேன். அது அயராது அதுக்காக வந்து கவலைப்படவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு நேரம் தான் பத்த மாட்டேங்குது. முன்னாடி வந்து பணியில இருக்கக்குள்ள இருந்தத விட இப்போ வந்து ரொம்ப நிறைய ஒர்க் வருது. நிறைய வேலைகள் வந்து செய்து கொண்டே இருக்கிறேன். அதாவது ஆன்மீக சொற்பொழிவாற்றுவேன், ஆன்மீக பயணம் செல்வேன், சுற்றுலா செல்வேன், இன்பச் சுற்றுலாவும் செல்வேன் குடும்பத்தினருடன். குடும்பத்தில் இருக்கும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் குழந்தைகள் மற்றவர்களுடன் கலந்துரையாடுவேன். அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வேன். அவர்களுக்கு பள்ளிக்கு கொண்டு விடுவேன். பேர பசங்களை பள்ளிக்கு அழைத்து கொண்டு விடுவேன். திரும்பி அழைச்சிட்டு வருவேன். வேணுங்கிற அவங்களுக்கு வேணுங்கிற வசதி இதுகளை செய்வேன். நூலகம் செல்வேன். எந்த நேரமும் புத்தகங்கள் நிறைய வாசிப்பேன். ஒரு புத்தகங்களோட எழுதி கொண்டிருக்கிறேன். அதை நிறைய சில டைம் எனக்கு அதுக்கான பணிகளும் செய்து கொண்டிருக்கிறேன். தினசரி பேப்பர்கள் வாசிப்பேன். உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்வேன். உடற்பயிற்சி வந்து இப்போ ஓய்வு பெற்றதுலேருந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய எனக்கு வந்து ரொம்ப முழு இதோட ஆரோக்கியமாக இருக்கிறேன். முன்னாடி இருந்த உடல்நிலையை விட இப்பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுறுசுறுப்பு இருக்கிறது. காரணம், காலையில் எழுந்த உடனே அப்பொழுது பணிக்கு செல்வேன். அந்த உடற்பயிற்சிக்கு அப்பொழுது செய்யறது எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. இப்போ ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்னுடைய உடம்பை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம். அதனால என்னுடைய உடம்பு வந்து எப்பயுமே ரொம்ப இளைஞர்கள் மாதிரியே இருக்கிறது. இப்போ நான் வந்து ஓய்வு பெற்று 60 வயதை கடந்தவன் மாதிரியே எனக்கு என்னுடைய உடல்நிலை, என்னுடைய சுறுசுறுப்பு, என்னுடைய மனநிலை அது மாதிரி தான் இருக்கிறது. ஓய்வு பெற்றவன் மாதிரி நான் என்னுடைய எண்ணமே இல்லை. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பல்கலைக்கழகமும் செல்வேன். சில நேரம் பல்கலைக்கழகம் செய்வேன். அங்கு போய் பணியாளர்களுடன் பேசிக்கொண்டு வருவேன். பக்கத்தில் இருக்கும் அருகில் இருக்கும் கல்லூரிகளுக்கு செல்வேன். கல்லூரிகளில் வந்து அங்கே இருக்கிற நூலகங்களுக்கு போய் அங்கே இருக்கிற புக்குகள் வாசிப்பேன். அவர்களுக்கு தேவையான சில பணிவிடைகளை செய்வேன். இன்னும் விவசாயம் போய் இப்போ சொந்த ஊரில் வந்து விவசாயம் கொஞ்சம் இருக்கிறது. போய் விவசாயங்களை கவனிப்பேன். அந்த விவசாயத்தில் பயிர்களை போக்குவரத்து செய்கிறது, அதுக்கான பணிவிடைகள் அதையெல்லாம் செய்கிறது. அது ஒரு நல்ல இயற்கையோட சூழ்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு. அந்த வயலில் போய் வேலை செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பயிர் வைக்கிறது, அதனோட நெல் வந்து அறுவடை செய்கிறது, உளுந்து பயிர் அதை விளைவிச்சு அறுவடை செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து முழு மனசோட மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்தவித கவலைகளும் இல்லை, எந்தவித இதுவும் இல்லை. பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறது மட்டுமே இருக்க தவிர மற்றபடி அதற்கான ஒரு ஓய்வோ இல்லை உடம்பு வந்து கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் அசதியோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன். நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள் அனைவரிடம் மிகவும் சந்தோஷமாக பழகி கொண்டிருக்கிறேன். அதை நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற நான் புதுச்சேரியில் கிருஷ்ணா நகர் பகுதியில் வசிக்கிறேன். சொந்த வீட்டில் இருக்கிறேன். பக்கத்துலேயே சிலது அந்த இதெல்லாம் இருக்குது, சமுதாய கூடங்கள், அப்புறம் ஊனமுற்றவர்கள், இந்த சில காப்பகங்கள்லாம் இருக்குது. அங்கும் சென்று அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளும் நான் செய்து வருகிறேன். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன். 4-5 பேர் சேர்ந்து அவர்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதுக்கான உதவிகளை நாங்கள் மிகவும் ஆர்வமுடன் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு திருவிழா நடக்குது, ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னா அவர்களை இட்டுட்டு போகிறது, அவங்களுக்கு அவங்களுடைய அழைச்சிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி அது மூலயமா நாங்கள் வந்து மிகவும் திருப்தி அடைகிறோம். அதனால் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்து ஓய்வு பெற்றதுலேருந்து எனக்கான எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்பவும் திருப்தியாக இருக்கிறேன். எல்லாருமே அதுமாரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை நீங்கள் கேட்குற நீங்களும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக திருப்தியாக வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை
உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 1456 இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்